தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு எதிராக அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் நடிகர் விஜய். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் தனக்கு இலக்கு என அறிவித்துள்ளவர் நாடாளுமன்ற மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலையும் புறக்கணித்துள்ளார். அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமான அளவில் முதல் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்று விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனையடுத்து விஜயின் அரசியல் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. அந்த வகையில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக நேரடியாக சம்பவ இடத்திற்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை பனையூரில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்து நிவாரண உதவிகளை வழங்கியது கிண்டலுக்கு உள்ளானது. அடுத்ததாக தியாகிகள், மூத்த தலைவர்களின் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளுக்கு கூட சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள சிலைகளுக்கு நேரடியாக சென்று மாலை அணிவிக்காமல் வீட்டில் ஒரு புகைப்படத்தை வைத்து அதற்கு மாலை அணிவித்து புகைப்படம் மட்டுமே வெளியிடப்பட்டது. இதனிடையே பல்வேறு மாவட்டங்களில் தாவேகா நிர்வாகிகளுக்குள் உட்கட்சி மோதல் ஏற்பட்டுள்ளது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி தொடங்கியுள்ளது. இதனால் பல மாவட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். மேலும் தாவேகா அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தாவேகா தலைவர் விஜயை விட தன்னையே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிலைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விஜயின் இடத்திற்கு வர பொதுச் செயலாளர் ஆசைப்படுவதாகவும் விமர்சித்து பேசியுள்ளார். மற்ற கட்சிகளில் கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், உதயநிதி என தலைவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திப்பார்கள். ஆனால் இங்கு விஜயை விட ஆனந்த் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதாக கூறியுள்ளார். 30% வாக்குகளை வாங்க நான் திட்டமிட்டு வரும் நிலையில் 2% வாக்குகள் கூட வாங்க முடியாத நிலைக்கு தாவேகா செல்லும் நிலை உருவாகியிருப்பதாக கூறியிருந்தார். இந்த ஆடியோதான் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் நேற்று ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற அழைப்பு விடுக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது.